ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. ஏன் சொல்கிறார்கள் என்றால், யாருக்கு இது பொருந்தும் என்றால், அசத்தியத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்று வருபவன், சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் காட்டாமல் அசத்தியத்தை மேலோங்க செய்வதற்காக எத்துணை விவாதங்களில் நன்றாக இருந்தவர் கூட குழம்பி போயிருக்கிறார்கள். ஒரு பக்கம் விவாதம் விவாதம் என்று சொல்கிறோம், அந்த விவாதம் ஏற்படுத்தின நன்மையை காட்டிலும் விவாதங்களினால் மார்க்கத்தை தொலைத்தவர்கள். நாம் வெறும் தமிழ் விவாதங்களை பற்றி மட்டும் பேசவில்லை, உலகளாவிய விவாதங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகளாவிய விஷயங்களில் விவாதங்களை உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் எடை போடுகிறார்கள். இது நன்மையை கொண்டு வந்ததா தீமையை கொண்டு வந்ததா என்று. நன்மையை கொண்டு வந்தது என்றால் யாருக்கு மட்டுமெனில், நன்றாக மார்க்க விஷயங்களை அறிந்த உலமாக்கள். அவர்கள் கூட சத்தியத்தை சொல்ல வருவதற்காக அந்த விவாதம் சண்டையாகவும் சச்சரவாகவும் வீண் விவாதமாக, தர்க்க விவாதமாக மாறிவிட்டது என்றால் அவர்களும் அதை உடனடியாக நிறுத்திக் கொள்வதே சிறந்தது என்று மார்க்கம் சொல்கிறது. உங்களால் சத்தியத்தை அறிந்த மார்க்க அறிஞர்கள் செய்தால் அது தவறில்லை. அது அல்லாத, கல்வியை தெரியாத, மார்க்கத்தை புரியாத 4 விஷயங்களை நான் படித்திருக்கிறேன் என்பதற்காக திடீரென்று தடல் குப்பரர் என்று இப்படி விவாதங்களில் ஈடுபட்டால் அது நன்மையை காட்டிலும் தீமையை தான் கொண்டு வந்து விடும் என்பதை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த கலாம் தர்க்கவியல் பேசாதீர்கள். அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு மாபெரும் வழிகேடு என்னவென்றால், இறைவனை நம்பிக்கை கொள்ளும் விஷயத்தில், இறைவனை நாம் சித்தரிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் கிரேக்க தத்துவங்கள் அரபுலகத்திற்கு உள்ளே வந்தது. இந்த கிரீக் பிலாசபி என்று சொல்வோம். இந்த கிரேக்கர்களுடைய பிலாசபி, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இப்படிப்பட்ட இந்த தத்துவவாதிகள் என்று கிரேக்க தத்துவவாதிகளுடைய தத்துவங்கள் அனைத்தும் அரபி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அதை அங்கிருந்த அரபுவாசிகள் என்ன செய்து கொண்டார்கள்? உள்வாங்கிக் கொண்டார்கள். உள்வாங்கிக் கொண்டு குர்ஆன் சுன்னாவின் படி இருக்கக்கூடிய அறிஞர்களிடம் வாங்கள் விவாதம் செய்வோம், வாங்கள் விவாதம் செய்வோம் என்று அழைப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், இந்த விவாதத்தை கொண்டு வந்ததே இந்த தர்க்கவியல்வாதிகள் தான். இறை மறுப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு வழிகேட்டில் இருந்த இந்த கிரேக்க தத்துவங்களை அரபி மொழியில் உள்வாங்கி இறைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை மனதுக்குள் வைத்து குர்ஆன் சுன்னா வரிவரக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மறுத்தார்கள். ஏனெனில் இவர்கள் அடிப்படை என்னவென்றால், ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நீ என்ன செய்ய வேண்டும்? அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது உன் அறிவுக்கு அது முரண்படுகிறதா இல்லையா என்பதை முதலில் பார். இது யாருடைய கொள்கை? இது யாருடைய கொள்கை? இதுதான் கிரேக்கர்களின் கொள்கை. இதுதான் கிரேக்க தத்துவ அடிப்படை கொள்கை. இதுதான் பிலாசபி என்று சொல்வோம், இல்முல் கலாம் என்று சொல்வோம். இந்த வழிகட்டவர்களின் வழிகேடர்களால் தான் பல பிதஅத்துகள் இஸ்லாமிய உலகத்தில் ஊடுருவியது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. இந்த வழிகட்டவர்களின் பிதஅத்துகளால் தான் பல இஸ்லாமியத்தில் உள்ளூரில் ஊடுருவிய பிதஅத்துகள் எத்தனை விஷயங்கள். ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை குர்ஆன் சொன்னாலும் சுன்னா சொன்னாலும் என் அறிவுக்கு அது உட்படுகிறதா இல்லையா, இதுதான் முதல் விதி. இந்த விதியை தாண்டி எனக்கு அது வரவில்லை என்றால் நான் என் அறிவை தான் முற்படுத்துவேன், குர்ஆனை சுன்னாவின் ஆதாரங்களை நான் பிற்படுத்துவேன், அல்லது என் அறிவுக்கு உட்பட்டவாறு நான் அதை புரிந்து கொள்வேன் என்று சொன்னார்கள். மிகவும் மோசமான பிரச்சனை. அந்த பக்தாத் 300 காலகட்டத்தில் அப்பாசிய கிலாஃபத் மிகவும் வலுவிழந்த காலகட்டம். அதையெல்லாம் நான் நம்முடைய நூலிலே எழுதியிருக்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, முன்னுரையில் பக்தாதுடைய காலகட்டம் அப்பாசிய கிலாஃபத் பெரும் வீழ்ச்சியை சந்தித்த நேரம். என்னதான் கவர்னர்கள் ஆளுநர்களை வகுத்திருந்தாலும் அவரவர் ஆளுநர்கள் தனித்தனியாக ஆட்சியையே செய்து கொண்டிருந்தார்கள். பக்தாதிற்கு எந்த விதமான வரியும் வரவில்லை, எந்த விதமான பணமும் வருவதில்லை. மிகவும் வீழ்ச்சியில் இருந்தது அந்த காலகட்டம். ஆகையால் இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு இந்த தர்க்கவாதங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பிரபலமாக பரப்பினார்கள். நன்றாக இருப்பார் ஒரு ஆலிம், அவரிடம் சென்று வாங்கள் விவாதம் செய்யலாம், வாங்கள் விவாதம் செய்யலாம். எதுக்கு எடுத்தாலும் விவாதம். நன்றாக கவனியுங்கள், எதற்கெடுத்தாலும் விவாதம்.
ஒரு விஷயத்தை பள்ளியில் உட்கார்ந்து பேசுகிறோமா, நீங்கள் இவ்வாறு பேசுகிறீர்கள், விவாதம் செய்ய நீங்கள் தயாரா? விவாதம் செய்வதற்கு நீங்கள் ரெடியா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஏதாவது பள்ளியில் அமர்ந்து பேசிவிட்டால் விவாதத்திற்கு உடனடியாக அழைப்பது அல்லாஹ்வின் அடியார், இது சரியான முறை அல்ல. கேட்டால் மற்ற வசனங்களை கொண்டு வருவார்கள். அல்லாஹ் தான் விவாதிக்க சொல்கிறான், அல்லாஹ் தான் விவாதம் செய்ய சொல்கிறான். அல்லாஹ் விவாதிக்க சொல்கிறான், அது யாருக்கு என்பதை நாம் பார்க்க வேண்டும். உங்களை போன்றவர்கள் அசத்தியவாதிகள் பொதுமக்களுக்கு மத்தியில் இந்த அசத்திய கூற்றுகளை வைத்து உடைத்து கேட்டால் சத்தியத்தை ஓங்குவதற்கு நாம் சத்தியத்தில் ஜெயித்து காட்டுவோம் என்று பொதுமக்களை வைத்து பேசுவதல்ல இந்த விஷயங்கள் எல்லாம். அந்த சபையில் அமர்ந்திருப்பவர் அனைவர்களினுடைய அறிவையும் நாம் கட்டுப்படுத்துவதில்லை. யார் எப்படி போவார் என்பதை நமக்கு தெரியாது. இதில் நன்மையை விட தீமையே ஓங்கி இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விவாதங்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதற்தான் நூலாசிரியர் சொல்கிறார்கள், இவை உள்ளத்தில் சந்தேகத்தை விதைக்கின்றன. அந்த விவாதத்தை இன்னும் சொல்கிற உலமாக்கள், இமாம் பர்பாரியுடைய கூற்றை பாருங்கள். அந்த விவாதத்தை செய்பவர் சத்தியத்தையும் சுன்னாவையும் அதில் அடைந்தாலும் சரியே, ஆனால் அவர் கையாண்ட இந்த முறை தவறானதாகும். எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்கிறார்கள். ஆனால் பின்னால் வந்த விளக்க உரையாளர்கள் ஷேக் ரபி போன்ற உலமாக்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் விவாதம், மார்க்க அறிஞர்கள் விவாதம் செய்யலாம், அல்லாஹ் இதற்கு அனுமதி தந்திருக்கிறான் ரப்பல் ஆலமீன். ஆனால் உலமாக்களாக அவர்கள் இருக்க வேண்டும், நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த விவாதமே மறுபடியும் வீண் தர்க்கத்திற்கு பிரச்சனைக்கு மேலே கொண்டு சென்றால், அதில் ஒரு நன்மை ஏற்படவில்லை என்றால் அவர் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்க நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. 11வது விஷயம், அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். இறைவனை பற்றி பேசுவது மார்க்கத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட காரியமாகும். என்ன? இறைவனை பற்றி பேசுவது பிதஅத்தாகும் என்று சொல்கிறார்கள். எப்படி இறைவனை பற்றி பேசுவது பிதஅத்தாகும்? இறைவனை பற்றி பேசுவது பிதஅத் எப்படி ஆகும்? பிராக்கெட்டில் கொடுத்திருக்கிறேன், அங்க பாருங்க. தர்க்க ரீதியாக அல்லாஹ் எப்படி இருப்பான், அல்லாஹ்வின் முகம் எப்படி இருக்கும், அல்லாஹ் உயர்ந்தான் என்றால் அவன் எப்படி உயர்ந்தான், மறுமை நாளில் அல்லாஹுடைய கெண்டை கால் வெளிப்படுத்துவான் என்று சொன்னால் அந்த கால் எப்படி இருக்கும், அது எப்படி வெளிப்படுத்துவான் என்ற அல்லாஹ் நம்முடைய இந்த சிறு மூளையில், நம் சிறு அறிவுக்கு உட்படாத, சிந்திக்க கூட முடியாத ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லாமல் இருக்க அதை பற்றி சிந்திப்பது தவறாகும் என்பதுதான் நூலாசிரியருடைய கருத்து. இதுதான் மார்க்கம் சொல்கிறது. இதனால்தான் சென்ற வகுப்பில் தெளிவாக சொன்னோம். இமாம் மாலிக் அவர்களின் கூற்று, அல்லாஹ் உயர்ந்தான் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. அது எப்படி என்பது அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. பாருங்கள், அது எப்படி உயர்ந்தான் என்பதை அல்லாஹ் நமக்கு காட்டவில்லை, நமக்கு சொல்லவில்லை. அதை ஈமான் கொள்வது நம் மீது கடமை, அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இறைவனை பற்றி தர்க்க ரீதியாக பேசுவது மார்க்கத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட காரியமாகும். அது பித்அத் மற்றும் வழிகேடாகும். அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் எவ்வாறு வர்ணித்துள்ளானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு எதனை தெளிவுபடுத்தினானோ அதை தவிர வேற எதனை கொண்டும் இறைவனை பற்றி பேசக்கூடாது. சரி, என்ன அல்லாஹ்வின் தூதர் என்ன நமக்கு விளக்கினார்கள்? அல்லாஹ் தன் திருமறையில் எதை விளக்கினான், அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எதை விளக்கினார்? இது அல்லாத மற்ற எதை பற்றியும் இறைவனை பற்றி பேசக்கூடாது என்றால் நாம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? யாருக்கு தெரியும்? பதில் தெரிந்தவர்கள் கையை தூக்கலாம். இதை தவிர மற்ற எதையும் பேசக்கூடாது என்றால் இறைவனை பற்றி, அப்படி என்றால் எதை பேசலாம்? இறைவனை பற்றி மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் பண்புகள், பெயர்கள், திருநாமங்களை பற்றி பேசுவோம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் பெருங்கொடையாளன், மகத்துவமிக்கவன், பாக்கியமிக்கவன், அல்லாஹ் பார்ப்பவன், செவிமடுப்பவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி வர்ணித்துள்ளான் திருமறையிலே, தன் தூதரின் வழியாக தன்னை வர்ணித்துள்ளான் ஹதீஸிலே. இதையெல்லாம் நாம் பேசுவோம். இது அனைத்தும் எப்படி என்ற கேள்வியை கேட்க மாட்டோம். அவன் மகத்துவத்திற்கு தக்கவாறு என்று நாம் விட்டு விடுவோம்.
உலமாக்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வின் பெயர்களையும் பண்புகளையும் அறியாதவரை அவர் முழுமையாக அல்லாஹ்வை வணங்கவே முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. தௌஹீத் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? தௌஹீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், தௌஹீதுடைய இந்த தாவாவை நாம் பொறுத்து எடுத்துக்கொண்டோம் என்றால் வரலாற்றில் கபர் வணக்கம் கூடாது, அல்ஹம்துலில்லாஹ், தர்காவிற்கு நாம் செல்லக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவரை நாம் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடாது. இது இந்த தௌஹீத் என்பதை தான் தௌஹீதுல் இபாதா, தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்வோம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு தௌஹீத் என்பது இருக்கிறது, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். அல்லாஹ்வின் பெயர் பண்புகளில் தௌஹீத், அல்லாஹ்வின் திருநாமங்களில் தௌஹீத். இந்த பண்புகளுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வோம், அதை உண்மைப்படுத்துவோம், அவன் மகத்துவத்திற்கு தக்கவார் என்று உறுதிப்படுத்தி அதை மனதில் உள்வாங்கி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்கம் முழுமையான வணக்கம் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இதனால்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹ்வை ஆக அஞ்சிக் கொள்பவர்கள் யார் என்றால் அறிஞர்கள். அல்லாஹ்வை ஆக சிறப்பாக வணங்கக்கூடியவர்கள் யார் என்றால் அறிஞர்கள், பொதுமக்கள் அல்ல என்று சொல்கிறார்கள். அது ஏன் பொதுமக்கள் அல்ல? பொதுமக்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் அவர்களும் அல்லாஹ்வை அழகிய முறையில், முழுமையான முறையில் அல்லாஹ்வை வணங்குவார்கள். அதுதான் அல்லாஹ்வின் பெயர் பண்புகளை பற்றி படிப்பது. நான் என்னை படைத்தவன் யார் என்பதை குணமா தெரியாமல் இத்தனை வருடம் நாம் காலத்தை கண்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே. சரி, அல்லாஹ்வை பற்றி படிக்காமல் இத்துணை நாள் வகுப்பில் படிக்கிறோம், இத்துணை நாள் தௌஹீதை படிக்கிறோம். இது எப்படி நீங்கள் அல்லாஹ்வை பற்றி படிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தௌஹீத், இந்த விஷயங்கள் இது யாவும் அல்லாஹ் நமக்கு வித்திட்ட கடமைகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வின் உரிமையை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உரிமையை தான் எவ்வாறாவது கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். இணை வைப்பு கூடாது, தர்கா வழிபாடு கூடாது, கூட்டுதுவா கூடாது, இப்படிப்பட்ட இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி இன்னும் இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அதுதான் அல்லாஹ்வை பற்றி படிப்பது. இதெல்லாம் அல்லாஹ்வின் உரிமை, அல்லாஹ் வித்திட்ட கடமைகள். எது ஆக முக்கியம்? இதுதான் ஆக முக்கியம். தௌஹீத் தான் ஆக முக்கியம். தௌஹீத் தான் ஆக முக்கியம். ஆனால் தௌஹீதோடு நின்று விடுவோமா? இல்லை. இதெல்லாம் அல்லாஹ் பற்றின கடமைகள். இது அல்லாஹ்வை பற்றி படிப்பது, நம் வணக்கங்களை மேலோங்க செய்வது, நாம் அல்லாஹுடன் நம் தொடர்பு எப்படி இருப்பது என்பதை ஏற்றுவதும் இறக்குவதும் அல்லாஹ்வை பற்றி படிக்கக்கூடிய பாடங்கள் தான். அதுதான் அல்லாஹ்வின் பண்புகள், பெயர்கள் பற்றின ஆழமான விஷயங்கள். வசை வசையாக எழுதியிருக்கிறார்கள் அரபி மொழியில். தமிழில் இது பற்றி நூல் வரவில்லை. ஆசிரியர்கள் கூட சொல்வார்கள், பல்கலைக்கழகத்தில் நம்முடைய ஆசிரியர்கள், மக்கள் ஊரில் இந்தியாவில் அஸ்மா சிஃபாத் விஷயத்தில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்பார்கள் என்னிடம். அந்த கேள்வி கேட்கும் பொழுதே அவர்களே சொல்கிறார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், என்னுடைய ஆசிரியர்கள், ஏனெனில் நீ எந்த அளவிற்கு ஊருக்கு சென்று மக்களை நம் தௌஹீதை பற்றி அழைக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய உரிமை சார்ந்த விஷயம், அதாவது அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தை நீங்கள் அழைக்கிறீர்களோ, அதே போல அல்லாஹை பற்றி படிப்பதிலும் ஒரு கணிசமான பாடங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றே சொல்லி எங்களை அனுப்பினார்கள். ஏனெனில் அதுதான் ஒரு அடியானுக்கும் இரட்சகனுக்கும் உள்ள அந்த தொடர்பை உறுதிப்படுத்தி மேலோங்க செய்யும். அவன் உலகமே அழிய போவது பெரும் ஒரு கடனாளியாக மாறுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய பண்பை இதில் யோசிப்பான். இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியெடுக்கக்கூடியவனான அல் கல்லாப், அல் கவி, அல் மதீன் என்ற அவனுடைய பண்புகளை சிந்திப்பான். உடனடியாக அந்த பிரச்சனையை தூக்கி எறிவான், அதிலிருந்து வெளிவந்து விடுவான். அல்லாஹை பற்றி இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பண்பு என்ன, அல்லாஹ்வுடைய தன்மை இல்லாதவன் என்பதை தெரியாதவன் இந்த பிரச்சனையாக இப்படி ஆகிவிட்டோமே, என்ன செய்வது என்று தெரியாமல், பதில் கிடைக்காமல் தன் காலத்தை ஓட்டிக்கொண்டு தவறான முடிவிற்கு போவான். அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹை பற்றி படிப்பது, பெயர் பண்புகள் பற்றி படிப்பது சாதாரண விஷயம் அல்ல. நம் வாழ்க்கையின் அன்றாட விஷயங்களில் கலந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு பிரச்சனையிலும் எப்படி மார்க்க ரீதியாக அணுகுகிறோம் என்பதையெல்லாம் அல்லாஹை பற்றி படிக்கக்கூடிய அந்த பெயர் பண்புகள் மாபெரும் விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அப்படிப்பட்ட வகுப்புகள், அப்படிப்பட்ட அமர்வுகளை
நடத்துவதற்கு வெறும் நான் அல்ல, என் மூலம் அல்ல, அனைத்தும் என் மூலம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆள் மூலம் அல்ல, சத்தியத்தை படித்த அழைப்பாளர்கள் மூலம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் உரிமையான தௌஹீதுல் உலூஹியா தௌஹீதுல் இபாதாவை பற்றி படிக்கிறோமோ அதே போல் அல்லாஹ்வின் பெயர் பண்புகளையும் அல்லாஹ் யார் என்பவனையும் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த கல்வியும் மக்களுக்கு மத்தியில் பரவ வேண்டும். அல்லாஹ் அதற்கு லேசாக்கி தருவானாக. அடுத்ததாக பாருங்கள், புகழ் அனைத்தும் மேலோங்கி இருக்கும் அல்லாஹ் ஒருவனே. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சரி, வாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பெயர் பண்புகள் விஷயத்தில் ஒரு சில விஷயத்தை இங்கு உலமாக்கள் விளக்குகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், சரி, நான் நேற்று ஒரு விஷயத்தை சொன்னேன், அல்லாஹ் இஸ்திவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று. இதை மார்க்க ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, படைத்த இரட்சகனுடைய இடத்தை அவன் எங்கு இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்ல, அதற்கு முற்றிலும் மாற்றாக ஒரு கொள்கை வைப்பது வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனில் எத்துணை வசனங்கள் அல்லாஹ்வின் மகத்துவமான அந்த உயர்ந்திருத்தல் என்பது, அவன் உயர்ந்திருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறது தெரியுமா? எத்துணை வசனங்கள். யாருக்காவது ஒரு வசனம் தெரியுமா? பொதுவாக அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ், அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அளவற்ற கருணையாளன், அளவற்ற அருளாளன் அர்-ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, காஃபிர்கள் முதற்கொண்டு ஃபித்ராவில் பதியப்பட்ட ஒரு விஷயம், இரட்சகன் என்பவன், இறைவன் என்பவன் உயர்ந்தவன். எடுத்துக்காட்டாக சூரத்துல் முல்கிலே நாம் ஓதக்கூடிய இந்த வசனத்தை பாருங்கள். அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் தன் திருமறையிலே, அல்லாஹ்வின் அடியார்களே, மிகவும் நாம் இந்த விஷயத்தில் கவனமாக, அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்சில அலைக்கும் ஹாஸிபா. அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை பற்றி கேட்கிறான், அவர்களிடம் சொல்கிறான், கவனியுங்கள், வானத்தின் மீது உள்ளவன் உங்கள் மீது மலையை அனுப்பி உங்களை அழிப்பதற்கு தயாராக இருப்பானா என்று கேட்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹ் பூமியில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுகிறான். எப்படி விடுகிறான் என்றால், தான் உயர்ந்தவன் என்பதை தெளிவுபடுத்தி சொல்கிறான். வெறுமன விளக்கவில்லை. வானத்தில் இருப்பவன், அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, நீங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டீர்களா? இறை நிராகரிப்பாளர்களே, இறை நிராகரிப்பாளர்கள் எங்க இருக்கிறார்கள்? பூமியில். படைத்தவன் தன்னை பற்றி பெரிதாக பேசும் பொழுது என்ன சொல்கிறான்? வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் பேசுகிறான், ரப்பல் ஆலமீன். அதே போல் ஒரு வசனத்தை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் கீழே இருக்கிறது, பூமியிலே இருப்பது இதுதான் அடிப்படை. படைத்த இறைவன் என்றால் கண்கள் தலைகள் தானாக உயர்வதுதான் ஃபித்ரா. இப்படி இருக்க அல்லாஹ்வை எப்படி வானிலிருந்து இருக்கக்கூடிய இறைவனை கீழே இறக்கி என்னுள் இருக்கிறான், கையில் இருக்கிறான், காலில் இருக்கிறான், அங்கு இருக்கிறான், இங்கு இருக்கிறான் என்ற இந்த அசிங்கத்தை எப்படி உங்களால் சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். இன்னொரு எடுத்துக்காட்டும் இருக்கிறது. யாருக்கு ஹாமானை தெரியும்? ஹாமான் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஹாமான் யார்? சரி, ஃபிரௌன் யார்? ஃபிரௌன் யார்? ஃபிரௌன் யார்? சரி, ஃபிரௌன் யார்? கொடுங்கோல் ஆட்சியாளன். எந்த காலத்தில், யார் காலத்தில் வாழ்ந்தான்? மாஷா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். அந்த ஃபிரௌனுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒருவன் தான் ஹாமான். ஹாமானிடம் ஃபிரௌன் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் தன் திருமறையிலே சூரத்துல் காஃபிரிலே அழகாக சொல்லி காண்பிக்கிறான். வகால ஃபிரௌன் யா ஹாமான் இப்னி லி ஸர்ஹா, யா ஹாமான் இப்னி லி ஸர்ஹன் லஅல்லி அப்லுகல் அஸ்பாப். ஹாமானே, வானத்தில் எனக்கு ஒரு படிக்கட்டை கட்டு, வானத்தில் எனக்கு ஒரு மிக உயரமான ஒரு கோபுரத்தை கட்டு, நான்
அந்த வாசல்களில் ஏறி சென்று மூசா சொன்ன அந்த இறைவன் இருக்கிறானா என்பதை நான் பார்க்க வேண்டும். என்ன அழகான ஒரு வசனம். இந்த வசனத்தில் என்ன புரிகிறது தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம். அந்த அடுத்த வசனம் வருகிறது, அஸ்பாபஸ் ஸமாவாதி ஃபஅத்லிஅ இலா இலாஹி மூஸா வ இன்னி லஅதுன்னுஹு காதிபா. நான் அந்த வானங்களில் வாசல்களுக்கு நான் சென்றடைந்து அப்படி நான் ஏறிவிட்டால் நான் மூசாவின் இறைவனை கடவுளை நான் எட்டி பார்த்து விடுவேன். ஆனாலும் இந்த மூசா பொய்யனாகத்தான் இருப்பார் என்று யார் சொல்கிறார்? ஃபிரௌன். என்ன வழிகள், என்ன இதிலிருந்து உலமாக்கள் ஒரு ஆதாரத்தை எடுக்கிறார்கள். குர்ஆன் எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்ற சத்தியத்தை பல வசனங்களில் வருகிறது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஹதீஸிலே பலமுறை அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை கூறியிருக்கிறார்கள். குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்ற நேரடி வசனம் வந்திருக்கிறதா? குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்ற நேரடி வசனம் ஏதாவது வந்துள்ளதா? உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம் தெளிவான ஆதாரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு கொடுத்த தாவாவில் மிக முக்கியமான ஒரு தாவா, என் இறைவன் அர்ஷின் மீது இருக்கிறான் என்ற அந்த தாவா. ஏன் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஃபிரௌனுக்கு மூசா கொடுத்த அந்த அழைப்பிலே, அவனுடைய அந்த அழைப்பில், மூசா அலைஹிஸ்ஸலாமின் அழைப்பில் பல விஷயங்களை சொல்லி இருப்பார்கள். என்ன விஷயத்தை முதலில் சொல்லி இருப்பார்கள்? தௌஹீதை, அரக்கனே அல்லாஹ் தான் உன்னையும் படைத்தான் என்னையும் படைத்தான் என்பதை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு தாவாவையும் சொல்லி இருக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஃபிரௌனிடம். என்ன? அல்லாஹ் என்னுடைய ரப்பு வானத்தில் இருக்கிறான் என்று. அதனால்தான் ஃபிரௌன் ஹாமானிடம் சொல்கிறான், ஹாமானே எனக்கு கோபுரத்தை கட்டு, கோபுரத்தை கட்டி நான் மேலே ஏறி செல்கிறேன், மூசாவின் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன், ஆனால் மூசா பொய்யனாகத்தான் இருப்பான், மூசா பொய்யனாகத்தான் இருப்பார் என்று ஃபிரௌன் சொல்கிறான். ஏன்? மூசா சொல்லிவிட்டு போயிருந்தால் தான் மூசா பொய்யன் என்று சொல்வான் ஃபிரௌன். எவ்வளவு உலமாக்கள் ஆதாரத்தை எடுக்கிறார்கள் பாருங்கள் இந்த வசனத்தில். ஏனெனில் மூசாவை பற்றி சொல்கிறார்கள், நான் அவரை பொய்யனாக தான் பார்க்கிறேன். எந்த விஷயத்தில் பொய்யன்? வானத்தில் ஏறி நான் பார்ப்பேன், அப்படியெல்லாம் ஒரு இறைவன் இருக்க மாட்டான், பொய்யன் தான் இந்த மூசா. உலமாக்கள் சொல்கிறார்கள், மாநபியான மூசா ஃபிரௌனுக்கு எடுத்து வைத்த தாவாவில் மிக முக்கியமான ஒரு தாவா, என் இறைவன் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இன்னும் உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஹாமான் என்பவன் கட்டடத்துறை அமைச்சராக இருந்தவன் என்று. ஹாமான் என்பவன், அதனால் தான் ஹாமானிடம் கட்ட சொன்னான் ஃபிரௌன். இந்த ஹாமான் ஃபிரௌனுடைய பெரும் அமைச்சரவையில் கட்டடத்துறை அமைச்சராக இருந்தான், கட்டிடங்களை கட்டுபவனாக. ஃபிரௌன் சொல்லக்கூடிய மாபெரும் கட்டிடங்களை எல்லாம் எழுப்புவனில் ஒருவனாக இருந்தவன் இந்த ஹாமான். அதனால் தான் ஹாமானிடம் கோபுரத்தை கட்ட சொல்லி சொன்னான். அல்லாஹ்வின் அடியார்களே, நபிமார்களின் அழைப்பை பாருங்கள். என் ரப்பு வானத்தின் மீது இருக்கிறான் என்பதை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அதனால் தான் ஹாமானிடம் சொல்லி இருக்கிறான். இது இன்னொரு வசனத்திலும் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனே சொல்கிறான் ஃபிரௌனே, ஃபகால அன ரப்புக்குமுல் அஅலா. ஃபிரௌன் சொல்கிறான், பொய்யாக தான் சொல்கிறான். என்ன? மூசா அவர்களுக்கு தாவத் செய்யும் பொழுது, யா மூசா நான் தான் உயர்ந்தவனான இறைவன் என்று ஃபிரௌன் சொல்கிறான். ஃபிரௌனே ஒத்துக்கொள்கிறான் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று. நாம் எங்கு தேடிக்கொண்டிருக்கிறோம் வஹதத்துல் வஜூத் என்ற மோசமான இந்த கொள்கையை வைத்து? எங்கு பார்த்தாலும் வஹதத்துல் வஜூத், எங்கு பார்த்தாலும் வஹதத்துல் வஜூத். முக்கியமாக சூஃபியில் இருக்கக்கூடிய, சூஃபித்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களிடம் அல்லாஹ் என் சபைக்கு வருகிறான், இருட்டு திக்ரில் அல்லாஹ் வருகிறான், இங்கிருக்கிறான், அங்கு இருக்கிறான், என்னுள் இருக்கிறான் என்ற இந்த வஹதத்துல் வஜூத், ஹுலூல் போன்ற இந்த வழிகட்ட கொள்கைகள் இதற்குத்தான் வழிவகுத்தன. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இந்த விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் பூமியில் இல்லை,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷேக் ரபி அப்படியே சொல்கிறார்கள், ஹுவ லைஸ ஃபில் அர்த் வலாகின்னஹு இஸ்தவா அலா அர்ஷிஹி வ ஹுவ ஃபிஸ் ஸமா. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இதுதான் நம்மளுடைய கொள்கை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் சொல்கிறார்கள் நூலாசிரியர், நமது இறைவன் முதலானவன், அவனுக்கு தொடக்கம் கிடையாது. சரி, இதை படைத்தது அல்லாஹ். சரி, இதை யார் படைத்தா? இது அப்ப அல்லாஹ் படைத்தது யார்? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருவருப்பான கேள்வி. இருப்பதிலேயே மனிதன் கேட்கக்கூடிய கேள்விகளில் அருவருப்பான ஒரு கேள்வி, அசிங்கமான ஒரு கேள்வி. இதை படைத்தது அது, அதை படைத்தது இது, இது எல்லாம் படைத்தது அல்லாஹ். அப்படி என்றால் அல்லாஹ்வை படைத்தவன் யார்? இந்த கேடுகெட்ட கேள்வியை அல்லாஹ் தன் திருமறையிலே அல்லாஹ்வின் தூதர் வாயிலாக எத்துணை முறை இதை உடைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அவனே தொடக்கம் இல்லாத முதலானவன். உலமாக்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், நமது இறைவன் முதலானவன், அல் அவ்வல், அவனுக்கு தொடக்கம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவனுக்கு தொடக்கம் கிடையாது. அவன் இறுதியானவன், அவனுக்கு முடிவு கிடையாது. ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், ஹுவல் அவ்வலு வல் ஆகிர் வல் ஸாஹிரு வல் பாத்தின். அவனே முதலானவன், அவனுக்கு தொடக்கம் கிடையாது. அவனே இறுதியானவன், அவனுக்கு முடிவு கிடையாது. அல்லாஹ்வின் பண்புகள், அல்லாஹ்வின் அடியார்களே. இதை இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் நமக்கு விளக்குகிறார்கள். மேலும் அவன் அனைத்து ரகசியத்தையும் அதைவிட மிக மறைவானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் தனது சிம்மாசனத்தின் மீது உயர்ந்து நிலை பெற்று விட்டான். சிம்மாசனம் என்றால் அர்ஷ். சிம்மாசனம் என்றால் அர்ஷ். அவனது அறிவு அனைத்து இடங்களையும் சூழ்ந்திருக்கிறது. அவன் அறிவுக்கு அப்பாற்பட்டு எந்த இடமும் இல்லை. அவன் அறிவுக்கு அப்பாற்பட்டு எந்த இடமும் இல்லை. அவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். அடுத்ததாக 12வது விஷயம், இறைவனுடைய பண்புகள் குறித்து எப்படி என்றோ அல்லது ஏன் என்றோ அல்லாஹ்வை பற்றி சந்தேகம் கொண்டவரை தவிர வேறு எவரும் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இறைவனுடைய பண்புகள் குறித்து எப்படி, ஏன், இந்த கேள்வி யாருக்கு வரும் என்றால் அல்லாஹ்வை பற்றி சந்தேகம் கொண்டவரை தவிர வேறு எவர்களும் இந்த அப்படிப்பட்ட கேள்வியை கேட்க மாட்டார்கள். 13வது விஷயம், குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் பேச்சாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, அறிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் பேச்சாகும். இதே போலத்தான் எப்படி இந்த உயர்தல் என்ற பண்பை, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்ற இந்த பண்பை பற்றி பேசுகிறோமோ, அதே போலத்தான் குர்ஆன் என்பது படைக்கப்பட்டதல்ல. குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து தனியானது அல்ல, அல்லாஹ்விடமிருந்து வந்தவைதான். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மகத்துவமிக்க அந்த குர்ஆன், அந்த முஸ்ஹப், அது படைக்கப்பட்டதல்ல என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அவனால் இறக்கப்பட்டதாகும், அவனது ஒளியுமாகும். இந்த குர்ஆன் அவனால் இறக்கப்பட்டதும் அவனது ஒளியுமாகும். அது படைக்கப்பட்டதல்ல. ஏன்? கவனியுங்கள், குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ்விடமிருந்து உள்ளவை எதுவும் படைக்கப்பட்டதல்ல. அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வின் பண்புகள், அல்லாஹ்வின் திருநாமங்கள், பெயர்கள், பண்புகள், இதெல்லாம் அவனிடமிருந்து வந்தவை. அவை எதுவும் படைக்கப்பட்டதல்ல, மாறாக அவனை வர்ணிக்கக்கூடியது, அவனை பற்றி தன்மைகளை விளக்கக்கூடியது. குர்ஆன் என்ன விளக்குகிறது? அல்லாஹ்வின் பேச்சு. அல்லாஹ்வின் பண்புகளில் மாபெரும் பண்பு அல்லாஹ்வின் பேச்சு. இதை மறுப்பவர்கள் யார்? ஏன் இதை பற்றி பேசுகிறோம்? இதே இந்த வழிகட்ட கிரேக்க தத்துவம் தான். என்ன சொன்னார்கள்? இதே இந்த வழிகட்ட கிரேக்க தத்துவத்தில் இங்க பாருங்கள், ஒருவன் பேசுகிறான், சில நேரம் பேச மாட்டான். பண்புகளை நாம் உறுதிப்படுத்திவிட்டால் அல்லாஹ்வை மனிதன் போல ஆக்கிவிடுவோம். ஏன் ஆக்கிவிடுவோம்? ஏனெனில் பண்புகள் என்றால் மாறக்கூடியது. சில நேரம் கோபப்படுவான், சில நேரம் பேசுவான், சில நேரம் சிரிப்பான், சில நேரம் கோபப்படுவான். எப்படி இந்த பண்புகள் மாறி மாறி இருக்கும் என்றால் இது மனிதனுக்குரியது.
இந்த பண்புகளை நாம் உறுதிப்படுத்தி விட்டோம் என்றால் அல்லாஹ் அவனை மனிதன் போல நாம் ஆக்கி விடுவோம். அதனால் நாம் பண்புகளை மறுக்க வேண்டும் என்ற இந்த வழிகட்ட கொள்கை. இது கிரேக்க தத்துவத்தில் இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால்தான் இந்த பிலாசபி படிப்பவர்களை நாம் ஆதரிப்பதில்லை. நம்மிடமே இந்த பிலாசபி படிக்கவா என்று கேட்டால் என்றால் நாம் படிக்காதீர்கள், அதை விட உங்களுக்கு பிரயோஜனமான எவ்வளவோ உலக கல்வி இருக்கிறது. அந்த உலக கல்வியை படியுங்கள், கட்டிடத்தை படியுங்கள், இன்ஜினியரிங் படியுங்கள், நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது, அதை படியுங்கள். இந்த வீணா போன பிலாசபியை படிக்காதீர்கள். இந்த பிரயோஜனம் இல்லாத இந்த பிலாசபியை படித்து நீங்கள் உங்களை வீணாக்காதீர்கள் என்றுதான் நாம் சொல்வோம். ஏன்? அந்த குப்பையில் இதெல்லாம் இருக்கிறது. என்ன? வெறும் மனிதனை கொண்டு தர்க்கித்து அந்த எல்லாம் இறைவனுக்கு புகுத்த பார்ப்பது. ஏன் கலாம் இந்த பேச்சுடைய பண்பை மறுத்து? குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சல்ல, அது ஒரு படைக்கப்பட்ட ஒரு பொருள். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அது ஒரு படைக்கப்பட்ட ஒரு செய்திகள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எவ்வளவு ஒரு வழிகேடான ஒரு மோசமான ஒரு வழிகேடாக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. தெளிவான வழிகேடுகள். யார் உங்களை பண்புகளை உறுதிப்படுத்தியவுடன் மனிதர்களோடு உங்களை ஒப்புமை செய்ய சொன்னது? ஏதான் மறுபடியும் கேட்கிறார்கள் உலமாக்கள். இது இந்த கிரேக்க தத்துவத்தின் வழிகேடில் மாபெரும் வழிகேடு. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதை ஒருபோதும் குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சு, அல்லாஹ் பேசுகிறான், மறுமையில் நம்மிடம் பேசுவான், ரப்புல் ஆலமீன் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, குர்ஆனை ஓதுகிறோம். குர்ஆன் ஓதக்கூடிய இந்த சத்தம், இந்த சத்தம் அப்படி என்றால் அல்லாஹ்வின் பேச்சா? நான் பேசுவது அப்படி என்றால் அல்லாஹ் பேசுகிறானா என்று கேட்டால் என்ன பதில்? என்ன பதில்? அல்லாஹ்வின் பேச்சு. தொழுகையில் ஓதுகிறோம், பள்ளியில் ஓதுகிறோம். ரமதான் மாதம் மாஷா அல்லாஹ் எத்தனை ஆளாளுக்கு எவ்வளவு ஓதி இருக்கிறோம் குர்ஆனை? ஒரு ஜுஸ் நான் ஓதி இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். கை தூக்குங்கள். ரமதான் ஒரு ஜுஸ். எத்தனாவது நாள் இது? மூன்றா நான்கா? பாதி பேருக்கு 4, பாதி பேருக்கு 3. சரி, ஒரு ஜுஸ் நான் ஓதி விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். சரி, அரை ஜுஸ். அல்லாஹ்வின் நேரத்தை ஒதுக்குங்கள். அல்லாஹ்வுடைய திருமறையை ஓதுங்கள். நேரத்தை ஒதுக்குங்கள். நேரத்தை கொஞ்சமாவது ஒதுக்கி முடிந்த அளவு ஒரு பக்கம். நாளை கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். நாளை கேட்பேன். ஒரு பக்கம் ஓதினவர்கள் யார் என்று கை தூக்க சொல்வேன். எல்லோரும் கை தூக்கி இருக்க வேண்டும். எல்லோரும் கை தூக்கி இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, என்ன பதில் சொல்வது? என்ன கேள்வி கேட்டேன்? இதற்கு உலமாக்கள் ஒரு சட்டத்தை சொல்லித் தருகிறார்கள். அஸ்ஸௌத்து ஸௌத்துல் காரி வல் கலாமு கலாமுல் பாரி. என்ன அர்த்தம் இது? சத்தம் என்னுடையது. நான் குர்ஆனை ஓதக்கூடிய சத்தம் என்னுடையது. ஆனால் அந்த பேச்சு, நான் ஓதக்கூடிய அந்த பேச்சு, அது அல்லாஹ்வுடைய பேச்சு. அந்த சத்தம் என்னுடையது, ஆனால் அந்த கலாம் அல்லாஹ்வுடையது. இதை இன்னும் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக நாம் பின்னாலே இதை அடுத்தடுத்த விஷயங்களில் விளக்குகிறார்கள் நூலாசிரியர் வலில்லாஹில் ஹம்த். சரி, அடுத்ததாக இவ்வாறே இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மற்றும் அவர்களுக்கு முன்னும் பின்னும் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் கூறியுள்ளார்கள், இது குறித்து தர்க்கம் செய்வது குஃப்ராகும். பாருங்கள், குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, குர்ஆன் அல்லாஹ்வின் பேச்சு, அது படைக்கப்பட்டது கிடையாது என்பதை ஈமான் கொள்வது யார்? இமாம் பர்பஹாரி, இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாம் அஹ்மத், 4 மத்ஹபில் 2 இமாம்களை குறிப்பிட்டு விட்டார்கள். அதோடு நிறுத்தவில்லை, அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் இருந்த இமாம்கள் எல்லோருடைய குற்றம் இதுதான். அப்படி என்றால் எல்லா அய்மத்து அஹ்லு சுன்னா 4 இமாம்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள். இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ. அதனால்தான் நாம் படிக்கக்கூடிய இந்த நூல் சுன்னத் ஜமாத், நாங்கள் ஹனஃபி மத்ஹப் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த நூல் படிக்க வேண்டிய நூல், எல்லோரும் படிக்க வேண்டிய நூல், முஸ்லிம்கள் படிக்க வேண்டிய நூல். அதனால் தான் இந்த நூலை தேர்ந்தெடுத்தோம். சமகாலத்தில் வாழ்பவர்களை காட்டிலும் எல்லோரும் ஒருமித்தத்தில் இருக்கக்கூடிய ஷர்ஹ் சுன்னா போன்ற 1200 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த பழமையான நூல்களை கொண்டு வந்தால் மாஷா அல்லாஹ் எல்லோரின் உள்ளமும் இணங்கும், எல்லோரும் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள்
அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக 14வது விஷயம், மிக முக்கியமான விஷயம், மறுமை நாளில் அல்லாஹ்வை காண்பது குறித்து ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாம் பார்ப்போம் மறுமையில். அல்லாஹ் நம்மை அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்ப்பது, இதையும் மறுத்து விட்டார்களே. பார்ப்பீர்கள் என்றால், அப்படி என்றால் அல்லாஹ்விற்கு உடம்பு இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? அல்லாஹ்வை ஒரு திசையில் மட்டுமே நீங்கள் நிறுத்த முயற்சி செய்கிறீர்களா? ஏன் இந்த கேள்விகள்? முதலில் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தெளிவாக பார்க்க முடியும் என்று அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரும் அதை விளக்க, அதை தாண்டி ஏன் இந்த கேள்விகள்? இந்த தர்க்கவியல் கேள்விகள் தான், இந்த கிரேக்க தத்துவங்கள் தான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அறிவை முற்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் தான் நம்மை இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க சொல்கிறது. என்ன ஹதீஸை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அப்போது அல்லாஹ்வின் தூதர், கவனியுங்கள், அவர்கள் பௌர்ணமி அன்றைய சந்திரனை பார்த்துவிட்டு, பௌர்ணமி சந்திரன் எப்படி இருக்கும்? பளிச்சின்னு பிரகாசமாக இருக்கும். அந்த சந்திரனை பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், கவனியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை இந்த சந்திரனை பார்ப்பது போன்றே மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். அவனை பார்ப்பதில் நீங்கள் எவ்வித நெருக்கடியையும் சிரமத்தையும் நீங்கள் அடைய மாட்டீர்கள் என்று கூறினார்கள். எவ்வளவு இந்த ஹதீஸ் எல்லாம், இந்த ஆதாரம் அனைத்தும் நம் நூலில் இருக்கிறது, இதில் இல்லை. அடிக்குறிப்பில் ஆனால் தெளிவான எல்லா ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அந்த நூல். ஆனால் அந்த நூல் இன்ஷா அல்லாஹ் பிரதியில் வரும் பொழுது வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், தெளிவாக. ஆனால் சரி, அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்றால் எதற்காக வணங்குகிறீர்கள்? எந்த காரணத்திற்காக முஸ்லிம் என்ற இந்த பூமியில் இருக்கிறோம்? அல்லாஹ் பார்க்க முடியாது, அல்லாஹ் ஒலி, அல்லாஹ் அப்படி, அல்லாஹ்வுக்கு இது கற்பிக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்காதீங்க. யார் உருவம் கற்பித்தது? யார் அல்லாஹ்விற்கு உருவம் கற்பித்தது? இங்கு யார் அல்லாஹ்வை மனிதனை போல பார்த்தது? அல்லாஹ்வை மனிதனை போல பார்த்தது முஜஸ்ஸிமா, ஆந்த்ரோமார்பாலஜிஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்வோம். யார் இவர்கள்? இந்த ஆந்த்ரோமார்பாலஜிஸ்ட், உருவம் கற்பிப்பவர்கள், அல் முஜஸ்ஸிமா. இவர்கள் அல்ல நாம், ஒருபோதும் கிடையாது. வலில்லாஹில் ஹம்த். பண்புகளை உறுதிப்படுத்தினால் மனிதர்களோடு ஒப்புமை செய்து விடுவதாகிவிடும். யார் சொன்னால் உங்களுக்கு? சரி, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இந்த பௌர்ணமியை நீங்கள் பார்ப்பது போல் அல்லாஹ்வை நாளை நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு என்ன அர்த்தம்? எத்துணை வசனங்கள், எத்துணை ஹதீஸுகள். அல்லாஹ்வை பார்ப்பதை மறுப்பது என்றால் நான் எதற்காக இந்த பூமியில் வாழ்கிறேன்? அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை மறுமையில் காண கிடைக்காத மாபெரும் பாக்கியம் என்னவென்று தெரியுமா? லில்லதீன அஹ்ஸனு வஸியாதா. மறுமையில் கூடுதலான மாபெரும் பாக்கியமே ரட்சகனின் திருமுகத்தை பார்ப்பது என்று மார்க்கம் சொல்கிறது. ரட்சகனின் திருமுகத்தை எப்படியாவது சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள். அந்த பாக்கியத்திற்காக இறைஞ்சுவார்கள் சொர்க்கவாசிகள். அது நரகவாசிகளுக்கு ஹராம், மஹ்ஜூப், அல்லாஹ்வின் திரை. சரி, அல்லாஹ்வை நரகவாசிகளோ அல்லது அல்லாஹ்வை முஸ்லிம் அல்லாத காஃபிர்களும் பார்க்க முடியுமா? பார்ப்பார்களா மறுமையில்? யாருக்காவது பதில்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த காண்பதை உலமாக்கள் பிரிக்கிறார்கள். மறுமையின் சம்பவங்களில், மறுமையுடைய மஹ்ஷர் போன்ற மைதானங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களில் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அந்த காட்சி கிடைக்கும். ஆம், இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த காட்சி கிடைக்கும். முக்கியமாக ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் கெண்டை காலை அகற்றி காண்பிப்பான். இந்த செய்தியை வரும் பொழுது அங்கு காஃபிர்களும் அதை பார்ப்பார்கள். இதனால் ஒரு சில இடங்களில் மறுமை நாளில் நடக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு போவதற்கு முன்னால், சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு முன்னால், இதை அரபியில் எப்படி சொல்வோம் என்றால் அரசாத்து யௌமுல் கியாமா, அதாவது மறுமை நாளில் நடக்கக்கூடிய மற்ற சம்பவங்கள், மஹ்ஷரில், மைதானத்தில், இந்த இடங்களில்
காபிர்களுக்கும் அந்த காண்கக்கூடிய அந்த பார்வை உண்டு என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த முழுமையான பாக்கியமிக்க அந்த கண் பார்வை, அந்த பார்வை என்பது முஃமின்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்த அருள் புரிவானாக. ஆமீன். நம் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அந்த கொள்கையை ஏற்று அதன் பால் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. இதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அறிந்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்தை சாதாரண விஷயம் அல்ல, இது சாதாரண விஷயம் அல்ல. மறுமை நாளில் கவனிங்க, மறுமை நாளில் அல்லாஹ்வை காண்பது குறித்து ஈமான் கொள்ள வேண்டும் முஃமின்கள் அவர்களது தலையின். இதனால் தான் சில பேர் சந்தேகம், இந்த சந்தேகம் எதுவும் வந்துவிட, எப்படி பார்ப்பீர்கள்? சரி, அல்லாஹ்வின் தூதர் பூமியில் அல்லாஹ்வை பார்த்தார்களா அவர்களுடைய வாழ்க்கையில்? பார்த்தார்களா? பார்க்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். நாம் சரி, மிஅராஜில் பார்க்கவில்லை. சரி, அப்படி என்றால் எப்படி சொல்வது? உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? கல்பால் உணர்ந்தார்கள், கல்பால் பார்த்தார்கள் என்று வருகிறது. புறக்கண்ணால் பார்க்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திட்டமிட்டு சொல்லி கோபப்படுகிறார்கள். யாராவது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது அல்லாஹ்வை தன் புறக்கண்களால் பார்த்தார்கள் என்று சொன்னீர்கள் என்றால் அவர் பொய்யை இட்டு கட்டிவிட்டார் என்று யார் சொல்கிறார்கள்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த பார்வையை கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அவன் திருமுகத்தை இந்த ரமதானிலே நின்று பேசுகிறோம். அல்லாஹ்வின் திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியும் அதற்கான வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்று நீங்கள் மரணிக்காதீர்கள் என்ற இந்த வசனத்தின் பால் செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் இதனால் தான் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகவே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மனதால் பார்ப்பீர்கள், மனதால் உணர்வீர்கள், உடம்பால் உணர்வீர்கள் அல்லாஹ்வை. உங்கள் தலையின் புறக்கண்களால் அல்லாஹ்வை காண்பார்கள். கண்களால், எந்த கண்ணு? பர்பஹாரி என்ன சொல்கிறார்கள்? தலையின் புறக்கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ்வை. அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் எவ்வித திரையும் இன்றி, எவ்வித மொழிபெயர்ப்பாளரும் இன்றி அவர்களுடன் கணக்கு தீர்ப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். அது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை அப்படியே நம்மை சிந்திக்க செய்ய வைக்கிறது. மறுமை நாளின் சம்பவங்களை முஃமின், ஒரு முஸ்லிம் யோசிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அவனுடைய ஈமான் உறுதி பெறும். அவன் வாழ்க்கை நோக்கி அவன் நகர வேண்டிய பாதை இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை சிந்திப்பான். அதற்கான முயற்சிகளை எடுப்பான். தேவையில்லாத விஷயங்களை தன்னை புறக்கணித்துக் கொள்வான். இதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதரின் ஹதீஸ் இங்கு ஆதாரமாக உங்களில் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், உங்களில் ஒவ்வொருவருடனும் அவனது இறைவன் மறுமையில் பேசுவான். அப்போது அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரோ அல்லது அவனை மறைக்கக்கூடிய திரையோ இருக்காது. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது நமக்கும் நம் இரட்சகனுக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். தயாராகுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, தயாராகுங்கள். அந்த நாளிற்கு தயாராகுங்கள், அந்த நாளிற்கு தயாராகுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹு தஆலா அதேபோல் அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் பிஇذنில்லாஹ் இந்த தராசு மீசானை பற்றி மறுமை நாள் விஷயங்கள் ஒவ்வொன்றாக வருகின்றன. மிகவும் ஆழமான நூல். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதி கொண்டே வரலாம். எப்படி தெரியுமா எழுதி கொண்டு வரலாம்? இன்று எத்தனை தலைப்பை நான் படித்தேன், இன்று நான் தெரிந்த விஷயம், ஒவ்வொரு விஷயமும் புது புது விஷயங்கள், மார்க்கத்தில் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள். இந்த 25-30 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் 25 நாட்களில் நாம் படிக்க இருக்கக்கூடிய இந்த பாடங்கள் நம்முடைய கல்பில், நம்முடைய ஈமானில் உறுதி பூண்டு அதன் பால் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.